ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு. எல்எஸ்டி vs ஆர்சிபி மேட்ச்சில் ரிஷப் பண்ட் வந்து செஞ்சுரி அடிச்சிருக்காரு. 27 கோடி வாங்கினதுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து ஒழுங்காக ஆடியிருக்காரு. அண்டு செஞ்சுரி அடித்தது மட்டும் இல்லாமல் வந்து பெல்ட்டி அடித்து ஒரு செலப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா, சரி இந்த 230 சேஸ் 230 அடிச்சிருக்காங்க எல்எஸ்டி, இது வந்து சேஸ் பண்ண முடியாது அப்படின்றப்போ வந்து அப்படின்னு பார்த்தா வந்து விராட் கோலி வந்து ஒரு 50 அடிக்கிறாரு. ஜிதேஷ் சர்மா வந்து நடுவில் வந்து ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் ஆட்டு போயிட்டாரு. என்னமோ நடந்திருக்கு இன்றைக்கி மேட்ச்சில். ஸோ என்ன நடந்ததுன்னு பொறுமையாக பார்க்கலாம் இப்போது. ஸோ அப்படியே நம்ம ஸ்கோர் கார்டு பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஸ்கோர் கார்டு பார்க்குறப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்எஸ்டி வந்து பேட்டிங் ஆடுவாங்க. அண்டு ஒரு நல்ல ஸ்டார்ட்டு மிச்சல் மார்ஷ் அண்ட் பிரிட்ஸ்கி ஆக்சுவலாக முன்னாடியே அவுட் ஆகிடுவார். ஸோ ஐ திங்க் 4th ஓவரில். ஆனால் ஒரு நல்ல ஸ்டார்ட் தான் கொடுத்துருப்பாரு. ஸோ 14 of 12 ஓகே தான். ஒரு 4 ஒரு 6. அண்ட் அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்க்கணும், மிச்சல் மார்ஷ் அண்ட் ரிஷப் பண்ட் அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் தான் வந்து ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப்பாக இருந்திருக்கு. ஸோ மிச்சல் மார்ஷ் வந்து 67 of 37 அண்ட் ரிஷப் பண்ட் வந்து 118 of 61. அதுக்கப்புறம் புரான் வந்து கடைசியில் வந்து 13 of 10 அடிப்பார். அண்ட் ரிஷப் பண்ட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆடினார். அவர் திரும்பி ஃபார்முக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் ஃபார்முக்கு வந்துட்டாலே வந்து அவர் ஆல் சைட்ஸ் ஆஃப் த கிரவுண்ட் வந்து அடிச்சிருப்பாரு. ஸோ அதே மாதிரி தான் இந்த மேட்ச்லேயும். ஸோ எல்லா சைட்லேயும் வந்து அடிச்சிருப்பாரு. நான் வேணா காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்களே பார்க்குறீங்க, இதுதான் வந்து ரிஷப் பண்டோட வேகன் வீலு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்களே பார்க்குறீங்க, எல்லா சைட்லேயும் வந்து அடிச்சிருக்காரு. ஆஃப் சைடு, லெக் சைடு, எந்த சைடும் பார்க்காம வந்து எல்லா சைட்லேயும் அடிச்சிருக்காரு. ஸோ அதுதான். அண்டு 11 4 அண்ட் 8 6 அடிச்சிருக்காரு. ஸோ அதிலே தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு பயங்கரமாக ஆடியிருக்காருன்ட்டு. ஸோ அதான். அண்டு இப்போ நம்ம அடுத்து பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து அப்படியே ஸ்கோர் கார்டுக்கு போயிடலாம். ஸ்கோர் கார்டுக்கு போய் பார்த்தோன்னா வந்து இவங்க போலிங் பார்த்துடலாம் இப்போது. ஸோ போலிங் பார்க்குறப்போ வந்து யாருமே வந்து சரியாக போடல எக்ஸப்ட் நுவான் துஷாரா. ஸோ நுவான் துஷாரா தான் வந்து இவரோட ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஜாஷ் ஹேசலோட ரீப்ளேஸ்மெண்ட் அவர் தான். ஸோ அவர் நல்லா போட்டிருக்காரு. ஸோ ஹேசல்வுட்டுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடச்சிருச்சுன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா நல்லா போடுறாரு, நியூ பால்லையும் நல்லா போடுறாரு. ஸோ ஓல்ட் பால்லையும் நல்லா போடுறாரு. அண்ட் நியூ பால் எஸ்பெஷலாக வந்து அவருக்கு அந்த அவுட் ஸ்விங் வந்து நல்லா கிடைக்குது. ஸோ அண்ட் அந்த யார்க்கர் லெங்த் வந்து நல்லா அடிக்கிறாரு. ஸோ அந்த ஸ்லிங்கி ஆக்ஷனில் போடுறாரு, மலிங்கா மாதிரி. ஸோ நல்லா தான் போடுறாரு. மற்றபடி வந்து குருணால் பாண்டியாக்கே வந்து 2 ஓவர்ஸ்லேயே முடிச்சிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. 2 overs 14 runs தான் கொடுத்துருக்காரு. ஸோ மேபி அவர் கொஞ்சம் அதிகமாக போடலாமோன்னு தோணுது. ஏன்னா மிடில் ஓவர்ஸில் வந்து இவங்க 2 பேருமே வந்து பயங்கரமாக ஆடிட்டு இருப்பாங்க, ரிஷப் பண்ட் அண்ட் மிச்சல் மார்ஷ். ஸோ குருணால் பாண்டியா வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருந்திருக்குமோன்னு தோணுது. ஏன்னா அவர் கொஞ்சம் எக்கனாமிக்கலாக போடுற போலர் தான். ஸோ அது ஏன் கொடுக்கலன்னு தெரில. மற்ற போலர்ஸ்லாம் வந்து போட விட்ருக்காங்க. அண்ட் ரொமாரியோ ஷெஃபர்டை வந்து 4 ஓவர் போட விட்ருக்காங்க, ஏன்னு தெரில. ஸோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்க பண்ண மிஸ்டேக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்சிபியோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா எப்பா வேறு லெவல் ஸ்டார்ட்டு. ஃபில் சால்ட் அண்ட் கோலி அண்டு பட்டிடார் வந்து கொஞ்சம் நடுவில் ஆடுவார், கொஞ்சம் ஒரு கேமியா மாதிரி ஆட்டு போயிடுவார் 14 of 7. அண்ட் அதுக்கப்புறம் பேக் டு பேக் வந்து லிவிங்ஸ்டனும் வந்து அடுத்த பால்லே அவுட் ஆகிடுவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் ஆகிடும். ஆனாலும் வந்து மயங்க் அகர்வால் அண்ட் ஜிதேஷ் சர்மா வந்து ஒரு பயங்கரமான பார்ட்னர்ஷிப் போட்டு சீல் பண்ணுருவாங்க கேமை ஆர்சிபிக்கு. ஸோ அண்டு ஜிதேஷ் சர்மா பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமாக ஆடுவார், எப்படி போட்டாலும் அடிச்சிட்டு இருப்பார். ஸோ பயங்கரமாக ஆடினார் இன்றைக்கி. கேப்டன் வேறு இன்றைக்கி அவர். ஸோ ஒரு கேப்டன்ஸ்னாக ஆடிருக்காருன்னு தான் சொல்லணும். அண்ட் ஆக்சுவலாக வந்து ஜிதேஷ் சர்மாவுக்கு வந்து ஒரு 2 சான்சஸ் வந்து கிடச்சிது அவங்களுக்கு ஆர்சிபிக்கு. ஒரு ரன் அவுட் வந்து ஒன்று ஈஸியாக வந்து ஒன்று மிஸ் பண்ணுவாங்க எல்எஸ்டி. வில்லோருக்கு வந்து ஒரு பால் விட்டுருவார். ஸோ அது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஜிதேஷ் சர்மா வந்து ரிவர்ஸ் ஸ்வீப் ஆட போய் வந்து கேட்ச் கொடுத்துருவார். கேட்ச் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நோ பாலு. ஸோ ஃப்ரண்ட் ஃபுட் நோ பாலா அப்படின்னு பார்த்தா வந்து சைடில் போட்டிருக்காரு நோ பாலை. ஸோ அந்த சைட் ஃபுட் வந்து அந்த க்ரீஸ் லைன் தொட்டுரும். ஸோ அந்த சைட் க்ரீஸை தொட்டுரும். ஸோ அதனால் வந்து அது நோ பால் ஆகிடும். ஸோ அதுதான் வந்து ஜிதேஷ் சர்மாவுக்கு வந்து 2 லைஃப் கொடுத்துருப்பாங்க எல்எஸ்ஜி. ஸோ அதனால தான் வந்து அவர் முடிச்சு கொடுத்துருக்காரு இன்றைக்கி.
அண்ட் அவ்வளோ ஃப்ரீ ஃப்ளோயிங்காக ஆடும்போது வந்து நீங்கள் நோ பால் போட்டு ரன் அவுட்டெல்லாம் விட்டுட்டு இருந்தால் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. அங்கே தான் வந்து இவங்க மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க எல்எஸ்டி. அண்டு ஓவரால் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்லாப்பி ஃபீல்டிங் ஆக்சுவலாக எல்எஸ்டி கிட்டேருந்து நிறைய பால்ஸ் வந்து உருண்டு வர பாலே வந்து விட்டுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இல்லை. ஏன்னா எல்லா டீம்ஸுமே வந்து நல்லா ஃபீல்டிங் பண்ணணும். அதுவும் வந்து ஐபிஎல் மாதிரி ஒரு லீக்கில் வந்து நீங்கள் உருண்டு வர பால் விட்டுட்டு இருந்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஜெயிக்கவே முடியாது. ஸோ அதுதான் வந்து எல்எஸ்சி பண்ண மிஸ்டேக்ஸு. அண்ட் எல்எஸ்டியோட போலிங் பார்த்தீங்கன்னா வந்து வில்லோருக்கு வந்து ஆக்சுவலாக 2 விக்கெட் எடுப்பார். அவர் தான் வந்து நடுவில் வந்து அந்த பார்ட்னர்ஷிப்லாம் பிரேக் பண்ணுவார். சாரி பதிதார் அண்ட் கோலி பார்ட்னர்ஷிப். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அடுத்த பாலே வந்து லிவிங்ஸ்டன் அவுட் ஆக்குவார். ஸோ நல்லா அது வரைக்கும் நல்லா போட்டிருப்பாரு. அது வரைக்கும் கூட ஆக்சுவலாக நிறைய ரன்ஸ் லீக் பண்ணியிருப்பார். ஆனாலும் வந்து அந்த ஓவரில் வந்து 2 விக்கெட் எடுத்ததுனால ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப மோசமாக போடுவார். அதுவும் அவரோட லாஸ்ட் ஓவர்லாம் வந்து பயங்கரமாக அடிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க போலிங் எல்லாரையும் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான். அண்டு கடைசியில் வந்து ஆப்ஷனே இல்லாமல் வந்து ஆயுஷ் படோனிக்கு தான் கொடுப்பாங்க லாஸ்ட் ஓவரை. லாஸ்ட் ஓவர் கிடையாது, அது 19th ஓவர். அந்த ஓவர்லேயே முடிச்சிருவாங்க ஆனால் மேட்ச்சை. அதான் லாஸ்ட் ஓவருன்றேன். ஸோ அதுதான். அண்டு அதுதான் வந்து மேட்ச்சு. ஸோ இந்த மேட்சோட வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வந்து செகண்ட் பிளேஸ் போயிருப்பாங்க. ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம் நம்ம இப்போது. ஸோ டேபிள் பார்த்துடலாம். ஸோ டேபிள் பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் ஃபஸ்ட்டில் முடிச்சிருக்காங்க, ஆர்சிபி வந்து செகண்டில் முடிச்சிருக்காங்க, குஜராத் வந்து தேர்டு, மும்பை வந்து ஃபோர்த்து. ஸோ லீக் மேட்சஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஸோ லீக் மேட்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப், ஆர்சிபி, குஜராத் அண்ட் மும்பை இதுதான் வந்து டாப் 4. ஸோ பஞ்சாபுக்கும் ஆர்சிபிக்கும் வந்து அடுத்து குவாலிஃபயர் 1 நடக்கும். அண்ட் எலிமினேட்டர் வந்து குஜராத் டைட்டன்ஸுக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் நடக்கும். ஸோ இந்த குவாலிஃபயர் 1ல் யார் ஜெயிப்பாங்கன்றத பற்றி நீங்கள் சொல்லுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏன்னா குவாலிஃபயர் 1ல் ஆடுறவங்க 2 பேருமே வந்து ஒரு வின்னோட தான் வந்து உள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும் எப்படி இருந்தாலும். ஸோ அண்டு குஜராத் டைட்டன்ஸ் அண்ட் மும்பை இந்தியன்ஸ் வந்து ஒரு லாஸோட உள்ளே வராங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ரெண்டு டீம்ஸுக்குமே வந்து கான்ஃபிடென்ஸ் டவுனாக தான் இருக்கும். ஸோ எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் யார் வந்து குவாலிஃபயர் 1 ஜெயிப்பா அண்ட் எலிமினேட்டர் யார் ஜெயிப்பா அப்படின்றத. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிரிக்கெட் பார்ப்பாங்களா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அண்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்யூ, பாய்.